வாங்க ராமையா. வாங்க வாங்க. என்னங்கய்யா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கய்யா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்கய்யா. உங்கள் நிலத்தை எவ்வளோவுக்கு விற்ற? நான் 1000 ரூபாய்க்கு விற்றேங்கய்யா. அவசரப்பட்டு விற்றுட்டேன். 4 வழிச்சாலை வரும் தெரியாம அவசரப்பட்டு விற்றுட்டேங்கய்யா. நீங்கள் எவ்வளோங்கய்யா விற்றீங்க? நான் 10,000க்கு விற்றேன். பரவாயில்லைங்கய்யா. நல்ல விலைங்கய்யா. என் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. அவசரப்பட்டு ஓ விற்றுட்டேன். அப்படியா? பால் வர்ற மாதிரி இருக்க. தம்பி. தம்பி வாங்க வாங்க வாங்க. வாங்க. என்ன ராமண்ணே, சோமையா, நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. தம்பி நீங்கள் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கீங்க தம்பி. நாங்கள் 2 பேரும் அவசரப்பட்டு விற்றுட்டோம். நீங்கள் பொறுமையாக இருந்து விற்றதுனால செண்டு 40,000 விற்று காசு அள்ளிட்டீங்க தம்பி. அதாம்புல அவசரப்பட்டு விற்கக்கூடான்றது. இந்த பாலா போன விவசாயத்தை நம்பி பணத்தை போட்டோம்னு வையி, அவ்வளவுதான். மொத்தத்தில் ஆண்டியாக வேண்டிதான். நம்மளை விட பெருசு மெயினில் இடம் வச்சிருக்கு. பேசி சரி பண்ணிட்டா நல்ல கமிஷனை பார்த்துப்படலாம். பேசி ஆமா பார்க்கலாமா? ஆமா. வாங்க போய் ஆமா, பேசி பேசி பார்ப்போம். வாங்க வாங்க. ஐயா வணக்கம்யா. ஐயா வாங்க வணக்கம். வாங்க வணக்கம் 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 வணக்கம். என்னங்கய்யா இங்கே உட்காந்துருக்கீங்க? என்னங்கய்யா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த விவசாயத்தை நம்பி இருக்க போறீங்க? உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குங்கய்யா. உங்க நிலத்தை நல்ல விலைக்கு வாங்க ஆள் இருக்குங்கய்யா. உங்க நிலத்தை வித்து பணத்தை வட்டி கொடுத்து வாங்க வேண்டிதானேங்கய்யா. சாக போற வயசுல நல்லதுக்குள்ள ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டிதானேங்கய்யா. ஆமா, நீ நிலத்தை எவ்வளவுக்கு வித்த? நீங்க எவ்வளவுக்கு வித்தீங்க? நான் 1000 ரூபாய்க்கு விற்றேன். நான் 10,000க்கு விற்றேன். நான் 40,000க்கு வித்தேன். இன்னும் விலை ஏறிக்கிட்டுல போகுது. போன வருஷம் அரிசி என்ன விலை வித்துச்சு? கிலோ அரிசி 10 ரூபா. இந்த வருஷம் கிலோ 30 ரூபா. 50% விவசாயம் இருக்கும்போது அரிசி 30 ரூபா விற்கிது. 4 வழிச்சாலை வந்துடுச்சுன்னு உங்களை மாதிரி இருக்கிற நிலங்களை எல்லாம் வித்துட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? 4 வழிச்சாலை வந்தது ஏற்றுமதி இறக்குமதிக்குத்தான், விளை நிலங்களை அழிக்கிறதுக்கு இல்லை. இருக்கிற நிலங்களை எல்லாம் அழிச்சிட்டு எதை ஏற்றுமதி செய்ய போறீங்க? மனுஷங்களையா? அதுதான் ஏற்கனவே வெளிநாட்டுல வேலைங்கிற பேரில் ஓட ஆரம்பிச்சிட்டீங்களே. நால் வழிச்சாலை வந்ததுனால போக்குவரத்து வேணும்னா வளர்ச்சி அடையும். விவசாயம் எதுவும் மாறுதல் வரப்போகுதா? உலகமே எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனை உணவு தட்டுப்பாடும் பூமி வெப்பமயமாகிறதும் தான். இருக்கிற நிலங்களை அழைச்சிட்டா இந்த 2 பிரச்சனைக்கு தீர்வே காண முடியாமல் போயிடும். எல்லா நாட்டுக்காரர்களும் விவசாயத்தை எப்படி பெருக்கிறது, பூமி வெப்பமயமாகிறதுலேருந்து எப்படி தடுக்கிறது, சுற்றுப்புறத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு அரசாங்கம் மட்டும் இல்லை, அந்த நாட்டு மக்களும் சிந்திக்கிறாங்க. ஜப்பான், சீனாக்காரன் எல்லாம் இருக்கிற வாகனங்களை எல்லாம் வீட்டில் நிறுத்திட்டு மிதிவண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிற நிலங்களை விற்று வாகனங்களை அதிகமாக வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்கிறான். விளையிற நிலத்தை விற்று பணம் பார்க்குற வேலையை நிறைய பேர் செய்கிறான். வட்டிக்கு வாங்கினாலும் வாகனம் வாங்கி ஓட்டுறான். 50% விவசாயம் இருக்கும்போது கிலோ அரிசி 30 ரூபான்னா மக்கள் தொகை பெருகி விவசாயம் 20% ஆயிடுச்சுன்னா ஒரு கிலோ 1000 ரூபாய்க்கு கூட அரிசி கிடைக்காம போயிடும். பெருகிக்கிட்டே வரும் மக்கள் தொகையினால பெரிய அளவு உணவு பஞ்சம் வரும். அதனால விளைநிலங்களை அழிக்காம விவசாயத்தை பாருங்க. முதல் வேலையா இருக்கிற கருவேல மரங்களை எல்லாம் வெட்டுங்க. இந்த கருவேல மரங்கள் எல்லாம் நிலத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் 50 அடி ஆழம் வரைக்கும் உறிஞ்சிடும். பக்கத்தில் எந்த மரத்தையும் செழிப்பா வளர விடாது. அது மட்டும் இல்ல, காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சிடும். நம்ம விவசாயம் அழிஞ்சிடும். முக்கிய காரணம் இந்த கருவேலைக்கு முக்கிய பங்கு இருக்கு. பக்கத்து மாநிலமான கேரளாவில் ஒரு கருவேல மரம் இல்லை. அதை கண்ட உடனே அழிச்சிருவாங்க. ஆனால் இங்கே வீட்டுக்கு ஒரு வாழை மரம் வளர்க்குற மாதிரி கருவேல மரம் வளர்க்குறான். சுற்றுச்சூழலை பற்றி எந்த பொறுப்பும் இல்லாமல் திரிகிறான். முதல் வேலையா இந்த கருவேல மரங்களை எல்லாம் அழிங்க. ஐயா, என்ன உரம் வாங்கி போட்டாலும் நெல் எங்கய்யா வருது? ரொம்ப நஷ்டம்தானையா வருது. நெல் முளைக்கலைன்னா கம்பு, சோளம், பருத்தி இன்னும் விளைய வைங்க. நம்மளோட பாரம்பரிய உணவே கூழ் குடிக்கிறது தான். கம்பங்கூழ், கேப்பக்கூழ் எல்லாரும் குடிச்சுக்கிட்டு தான் நம் முன்னோர்கள் எல்லாம் நல்லா வேலை செஞ்சாங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ
அரிசிங்கிற பேரால சக்கரை வியாதினால பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க. 2050ல நம்ம நாட்டில் 50 கோடி பேருக்கு சக்கரை வியாதி வர வாய்ப்பு இருக்குதுன்னு கணக்கெடுப்புல சொல்றாங்க. அதனால நம்ம பாரம்பரிய உணவை கடைப்பிடிங்க. அதனால நம்ம விவசாயத்திலையும் பெரிய மாற்றம் வரும். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நான் ஐயா. உணர்ந்துட்டேங்க. இப்போ உணவு நன்றிங்க. சரிங்க, நன்றிங்க. நன்றி, சரிங்க.